Hello viewers, welcome back to our channel Jolly Genz. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லாக்டவுன் ஷாப்பிங் கூடவே ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த லாக்டவுன்ல உங்களுக்கு ஷாப்பிங்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்பவே முக்கியமான எசென்ஷியல்ஸ் வாங்குறதுக்காக தான் அன்னைக்கு நாங்க கடைக்கு போயிருந்தோம். இது வந்து அரௌண்ட் 7:30 இந்த மார்னிங் இருக்கும். ஷாப்ஸ் எல்லாம் 10 o'clock ஓட க்ளோஸ்ட் அப்படிங்கிறதுனால நாங்க ஏர்லியாவே போயிட்டோம். அண்ட் எல்லா சேஃப்டி மெஷர்ஸோட தான் போயிருந்தோம். லைக் டபுள் மாஸ்கிங், சோஷியல் டிஸ்டன்சிங் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருந்தோம். அண்ட் நமக்கு கடைக்கு போற வேலை இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர்றது ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்த திங்ஸ். தக்காளி, வெங்காயம். தக்காளி கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தேன். தக்காளி ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக வாங்கியிருந்தேன். அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காலியான ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மத்தியானத்துக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அன்றைக்கி நாங்கள் சிக்கன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வறுத்து அரைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இது. எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா வந்து ஒரு 8 காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கிரேவி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தனிங்க. நம்ம என்ன தான் கடையில் கரம் மசாலா அதெல்லாம் வாங்கி போட்டாலும் நம்ம கையால் அரைச்சி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் பூண்டும் இஞ்சும் நல்லா துருவி சேர்த்துருக்கேன். அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு நம்ம விழுதாக சேர்க்கறத விட இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து இன்றைக்கி நான் 1 kg எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா எண்ணெயில் பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த நீச்ச வாசனை வந்து நமக்கு கிரேவியில் வராது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா எண்ணெயில் போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மசாலாலே ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் தனியாக மிளகாய் தூள் எதுவுமே இதில் சேர்த்துக்கல. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாலே காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இன்றைக்கி சேர்க்கலை. இதை வந்து நீங்கள் சுக்காவாகவும் வச்சுக்கலாம். இல்லை கிரேவி டைப் வேணும்னா கிரேவி டைப்பாகவும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிரேவி டைப்பில் செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் எல்லாம் வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து கிரேவி டைப்பில் வேணும்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா அந்த சிக்கனில் இறங்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வறுத்து அடித்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரைஸோட இல்லைனா சப்பாத்தி, தோசை எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ்.